ஹாய் ஹலோ மக்களே, கேபிஎஸ் ஈஸி கார்டனின் அன்பு வணக்கம். நான் இன்றைக்கி நெல்லிக்காய் பச்சடி தாங்க செஞ்சு காட்ட போகிறேன். நெல்லிக்காயில் அதிக அளவில் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியுங்க. இந்த நெல்லிக்காவை நம்ம டிஃப்ரெண்ட்டாக நிறைய விதத்தில் சாப்பிட்ருக்கோம். இந்த நெல்லிக்காவை பச்சடி செஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும். இதை நம்ம ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாங்க. இதுக்கு நம்ம நல்லா விளைஞ்ச நெல்லிக்காவை பார்த்து எடுத்துக்கோங்க. அதை நல்லா கழுவி துடைச்சிட்டு இந்த மாதிரி துருவிக்கோங்க. நல்லா துருவி எடுத்ததுக்கப்புறமா இதை நம்ம ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு இந்த அளவுக்கு துருவிக்கு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கடாயை அடுப்பில் வச்சுட்டு இந்த நெல்லிக்காவை அப்படியே போட்டுக்கலாங்க. துருவின நெல்லிக்காவை இதில் கொஞ்சம் தண்ணி இருக்குங்க. இந்த தண்ணியை நம்ம நல்லா ட்ரை பண்ணிக்க போகிறோம். இது பச்சடி மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கும் கொடுக்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க. இதை இந்த மாதிரி நல்லா கைவிடாமல் இப்படியே கலந்துக்கிட்டே இருங்க. கலந்திங்கன்னா இதில் இருக்க ஈரப்பசம்லாம் போயிடும். நம்ம இந்த ஒரு கப் அளவுக்கு நெல்லிக்காய் எடுக்கும்போது ஒரு கப் அளவுக்கு துருவின வெல்லம் எடுத்துக்க போகிறோம். இது கூடவே நம்ம மிளகாய் பொடியும் சேர்த்துக்க போகிறோம். ட்ரை சில்லி பவுடரும் சேர்த்துக்கலாம். இது பாருங்கள், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். சின்ன ஸ்பூனில் கொஞ்சமாக உப்பு எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு கப் அளவுக்கு நெல்லிக்காய் துருவினது, அதுக்கேற்ற அளவுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு வெல்லமும் துருவி எடுத்துக்கிட்டேன். இதில் கல் மண் எதுவும் இருக்காதுங்க, அதனால தான் நான் அப்படியே துருவி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் இதை பார்த்துக்கோங்க. இப்போ எல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் இது லிக்விட் பதத்தில் ஆகும். இது வெல்லம் உருகின உடனே இது நல்லா இந்த மாதிரி கைவிடாமல் அப்படியே கலந்துக்கிட்டே இருங்க. இந்த பாருங்கள், உருகுது வெல்லம். இது இப்படியே நம்ம நல்லா கலக்கும்போது இது நல்லா ஒரு மாதிரி அல்வா பதத்துக்கு வருங்க. இது பார்த்திங்களா, இது டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும். இதில் காரம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். இது கூடவே வெல்லம் போட்டிருக்கிறதுனால டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும். இது துவர்ப்பு டேஸ்ட்டோட இந்த காரம் அப்புறம் இனிப்பு இதெல்லாம் சேர்ந்து இந்த நெல்லிக்காய் பச்சடி அவ்வளோ நல்லாயிருக்கும். இதை நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நமக்கு தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.